உங்களுக்கு அந்த ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த போர்வெல்ல ஒரு குழந்தை தீபாவளி டைமில் விஜயபாஸ்கர் அப்படியே பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எவ்வளோ பண்ணினீங்க. அது தப்பு பார்த்தீங்கன்னா அவங்களோட தப்பு தான். அது ஒரு குழந்தை தான். அதனால் இங்கே அதை வந்து வெளியே அந்த நியூஸை வெளியே வராமல் பண்ணுறீங்கல்ல. இப்போ இந்த இன்டர்நெட்டை பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க, நம்ம கூட கொஞ்சம் காசு கடன் வாங்கியாவது குழந்தைகள் எப்படியே பக்கத்து ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்தணும். இதை மாதிரி இன்டர்நெட் நடக்கும்போது எப்படி வருவாங்க? ரெண்டு இடத்துலையுமே ஒரே குவாலிட்டி. அதாவது ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து 10 லட்ச ரூபா கட்டி படிக்கிறது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் அது ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா எவனாவது ஒருத்தர் 10 லட்ச ரூபா கட்டி போவானா? புத்தி இருக்கிறவனும் போக மாட்டேன். இப்போ ஏன் போக மாட்டேங்கிறேன்? அதுக்கு அந்த ஈக்குவலான குவாலிட்டிங்க கிடையாது. ஸ்டாலின் அவரோட பேரன் வந்து ஏர்போர்ட்டில் அவர் தடுத்துட்டாங்கன்னு நீங்கள் நைட்டோட நைட்டாக பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த குழு, அவர் மட்டும் இல்லை, முதல்வர் போனது மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த கட்சிக்காரன்னு வந்துட்டாயோ. ஒரு பையன் 4 பசங்க சேர்த்து ஒரு பையன் அடிச்சு கொள்ற அளவுக்கு வந்திருக்குது அப்படின்னா நீங்கள் என்னத்தை சொல்லிக் கொடுக்குறீங்க? உங்களுடைய காவல்துறை, அதாவது கோபாலபுரம் காவல்துறை, நான் தமிழ்நாடு காவல்துறை சொல்ல மாட்டேன். என்னைக்கு 2020 நீங்கள் இவங்க வந்து ஆட்சிக்கு வந்தாங்களோ அந்த கோபாலபுரம் காவல்துறை இது என்ன சொல்கிறாங்களோ அவங்க தான் செய்வாங்க. ஸோ நீங்கள் ஒழுங்காக நீங்கள் அந்த ரிப்போர்ட் எல்லாம் ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா எதையுமே குறிப்பிட்ட காலத்தில் சரியான நேரத்தில் அந்த எவிடன்ஸை கொடுக்கவே இல்லை. ஸோ இந்த ரெட்ஃபிக்ஸ் ஒன்று, அவங்க அந்த சேனல் ஒன்று, அதே மாதிரி வந்து சவுத் சண்டை இவங்க வந்து தீவிரமாக இருக்கக்கூடியவங்க. ஒன்று அது டிஎம்கே என்ன ஆன்டி டிஎம்கே இவங்களோட அரெஸ்ட் பண்ணனால பண்ணுறாங்களா? நீங்கள் அந்த சேனல் போய் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த ஃபேக்ட் சரியா இல்லையான்னு பாருங்கள். நான் என்ன ஒருத்தர் பேசுகிறார் அப்படின்னா பேச்சுரிமைங்கிறது உங்களுக்கு இருக்குது, எனக்கு இருக்குது, அவங்களுக்கு இருக்குது, இல்லை எல்லாருக்குமே பேச்சுரிமை. இவங்க என்னென்னா எனக்கு எதிராக நீ பேசக்கூடாது. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பாஜகவை சார்ந்த டாக்டர் சிவசங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழக அரசியல் களத்தில் பல சூழல் இருக்குது. அதில் சமீபத்தில் சில நிகழ்வுகள் தமிழகத்தில் குறிப்பாக பள்ளி கல்வித்துறை குறித்து பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு அப்பப்போ நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. முதல்வர் மேடையில் உட்காந்து பேசுகிறாரு. அப்படி இருக்கிறப்ப கடந்த வாரம் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு சுவர் இடிந்து விழுந்து ஒரு மாணவன் ஸ்கூலுக்குள்ளவே இறந்து போயிருக்கான். எப்படி சார் இருக்குது கட்டமைப்பு பள்ளி கல்வி? அதாவது இவங்க வந்து பயங்கரமாக இருக்குன்னு சொல்கிறாங்களே, எங்கேயாவது ஒரு இடத்துல இவங்களுடைய குழந்தைகள் படிக்கிறாங்களா? நீங்கள் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, அதாவது நீங்கள் வந்து டாப் என்ன சொல்கிறது உலகத்தரத்தில் வச்சுருக்கிறீங்க, ப்ரைவேட் ஸ்கூலுக்கு ஈக்குவலாக வச்சுருக்க நீங்கள் சொல்கிற நீங்கள் உங்களுடைய குழந்தைகள் முதல் கட்டம், 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம் தலைவரில் யாராவது ஒருத்தருடைய குழந்தைகளுக்கு நீங்கள் படிக்கிறாங்களா? படிக்கிறதே இல்லை. அப்புறம் அது எப்படி நீங்கள் உலகத்தரம் நீங்கள் சொல்லுவீங்க? ஏன் அங்கே நீங்கள் போக மாட்டேங்கிறீங்க? ஏன் நீங்கள் சேர்க்க மாட்டேங்கிறீங்க? இப்போ இது வந்து ஒரு கஷ்டப்பட்ட வீட்டு பையன் வந்து இறந்ததுனால நீங்கள் காசை கொடுத்து சமாளிக்க 5 லட்ச ரூபா ஏதோ கொடுத்துருக்காங்க. காசை கொடுத்து அந்த பையன் திரும்பி வந்துடும். நான் என்ன சொன்னேன், இதே ஒரு அன்பில் மகேஷ் அப்படின்னு அதை மாதிரி ஒரு அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், என்னன்னு சொல்ல ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராக இருக்கட்டும், அவங்களோட குழந்தைகளுக்கு இதை மாதிரி நடந்ததுன்னா நீங்கள் வந்து பயங்கரமாக ஆக்ஷன் எடுப்பீங்க. ஆனால் அது நடக்காது. ஏன்னா அவங்க படிக்கிறது எல்லாமே ப்ரைவேட் ஸ்கூலு, அங்கே எல்லா வசதிகளுமே இருக்குது, ப்ராப்பராக எல்லாமே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் உங்களுடைய குழந்தைகளை அங்கே சேர்க்குறீங்க. ஏன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் கஷ்டப்பட்டவங்க பிலோ பாவர்ட்டி லைன் கீழே இருக்கிறவங்க தான் வந்து இங்கே சேர்க்குறீங்க. அப்போ அந்த பாதிக்கப்படுற மக்கள் கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. நீங்கள் 5 லட்சத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஏரியாவில் கவுன்சிலராக இருக்கட்டும் எல்லாரும் போய் அந்த எப்படியா பேசி மழுப்பி காசை கொடுத்து எப்படியா இந்த நியூஸே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து பெருசாக பேச. இதே இது நீங்கள் கவர்மெண்ட் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாருங்க. ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருந்து டிஎம்கே வந்து ஆப்போனண்டாக இருந்தது அப்படின்னா 5 நிமிஷத்துக்கு கூட உங்களுக்கு அந்த ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த போர்வெல்ல ஒரு குழந்தை தீபாவளி டைமில் விஜயபாஸ்கர் பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எவ்வளோ பண்ணினீங்க. அது தப்பு பார்த்தீங்கன்னா அவங்களோட தப்பு தான். அது ஒரு குழந்தை தான். ஆனால் இங்கே அதை வந்து வெளியே அந்த நியூஸை வெளியே வராமல் பண்ணுறீங்கல்ல. ஸோ இது என்ன காரணம்? உங்களுக்கு ஒட்டுமொத்த மீடியா உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஆரம்பத்துலேருந்து நீங்கள் சொல்லிங்க ஸ்கூல் பயங்கரமாக இருக்குது, எல்லா வசதியும் இருக்குன்னு சொல்கிறத வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா நீங்கள் நேரடியாக போய் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ஸ்கூலோட தரம் தெரியும். கீழே உட்காந்து படிக்க வைக்க நிறைய ஸ்கூலில் பில்டிங் ஒழுங்காக கிடையாது. அந்த இருக்கிற பில்டிங்குமே வந்து அது பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் கொடுக்குற ஃபண்டை நீங்கள் ஒழுங்காக யூஸ் பண்ணுறது கிடையாது. 203 ஸ்கூலை மூடியாச்சு. அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கூல் ப்ரைவேட்டாக இருக்கட்டும், டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கட்டும், இங்கே பள்ளிகளோட எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் சேர்றவங்க கம்மியாக இருக்கிறாங்க. இங்கே பள்ளிகளோட எண்ணிக்கை கம்மியாக இருக்குது, ஆனால் சேர்றவங்க அதிகமாக இருக்கிறாங்க. ரீசெண்டாக அந்த டேட்டாவோட வந்திருக்குது. இதை நீங்கள் பார்க்கும்போது இப்போ இந்த இன்சிடென்ட்டை பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க, நம்ம கூட கொஞ்சம் காசு கடன் வாங்கியாவது குழந்தைகள் எப்படியே பக்கத்து ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்தணும். இதை மாதிரி இன்சிடென்ட் நடக்கும்போது எப்படி வருவாங்க? வரமாட்டாங்க. இவங்களுக்கு எந்த கவலையுமே கிடையாது. யார் இருந்தான்னு யார் செத்தான்னு அதை பற்றிலாம் அவங்களுக்கு எந்த கவலையுமே கிடையாது. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகள் தான் பார்த்தீங்கன்னா மாற்றி அடிச்சுக்கிறதா இருக்கட்டும். சவுத் சைடில் மட்டும் நடந்துட்டு இப்போ அந்த கும்பகோணம் பக்கத்தில் 11ஆம் வகுப்பு பசங்க 3 பசங்க போய் 3 பசங்க 4 பசங்களை போய் 12ஆம் வகுப்பு பையனை அடித்து அந்த பையன் இறந்துட்டான். இந்த நியூஸில் வெளியே வரதே கிடையாது. அதாவது சில ஒரு நாடை கெடுத்து குடிச்சார நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். சிம்பிளாக அவன் படிக்கிறதுக்கு எடுத்துட்டா போதும்.
நீங்கள் வந்து நீங்கள் வந்து அவன் கையில் கத்தியை கொடுக்கணும், துப்பாக்கி கொடுக்கணும், அதெல்லாம் எதுவுமே செய்யணுங்கிற எந்த அவசியமே கிடையாது. அவனுக்கு நீங்கள் அவன் படிக்கிறத நீங்கள் கெடுத்துட்டா போதும். இப்போ இவங்களோட டார்கெட் என்ன, எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே பண்ணக்கூடாது. அவன் வந்து கடைசி வரைக்கும் கொத்தடிமையாகவே இருக்கணும், அதிகமாக படிக்கக்கூடாது, அதிகமாக சிந்திக்கக்கூடாது. சிந்திச்சுட்டோம்னா கேள்வி கேட்பான். அவங்களுக்கு அது பிடிக்காது. தங்களுடைய குழந்தைகள், வசதி வாய்ப்பு உள்ளவங்களோட குழந்தைகள் மட்டும் நல்லா படித்து நல்லா இருக்கணும். இப்போ இவங்க சொல்கிறாங்க 3 மொழி எங்கே, அதாவது இவங்க யூஸ் பண்ணுற வேர்டு பார்த்தீங்கன்னா ஹிந்தி எதிர்ப்பு. நீங்கள் ஹிந்தி எதிர்ப்பு கொடுங்க. தேர்ட் லாங்குவேஜ் மீனிங் என்ன? அது தேர்ட் லாங்குவேஜ் எங்கேயாவது ஒரு ஹிந்தின்னு இருக்குதா? 3வது மொழி எது வேணா இருக்கலாம். அன்பில் மகேஷ் பொய்யாமலே அவரோட பையன் படிக்கிறார்ல, அதே மாதிரி படிக்கிறதுக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து தகுதி இல்லை அப்படின்னா அப்போ அந்த குழந்தைகள் படிக்கக்கூடாதா? நீங்கள் ஏன் வந்து அதை எல்லா இடங்களும் தடுக்கிறீங்க? சன்ஷைன் ஸ்கூல் போங்க, இங்கே நீங்கள் கேம்பஸ் ஸ்கூலில் போய்ட்டு நீங்கள் தமிழில் பேசுறீங்க பார்ப்போம். தமிழ் பேசுகிறீங்களா? பேச சொல்லுங்க, பேச மாட்டீங்க. கிங்ஸ்டன் ஸ்கூல் போங்க வேலூரில், அங்கே நீங்கள் பேச மாட்டீங்க. ஸோ இது என்ன சொல்கிறது, ஊருக்கு உபதேசம். யார் எக்கெடுக்கிட்டோம்னா போங்க, நாங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்காக அவங்களுக்கு எந்த கவலையுமே இருக்கணும். இன்னொன்று இவங்களை கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இன்னொன்று வந்து இதை வந்து வெளிய லெவலில் வந்து நீங்கள் பெரிய லெவலில் இப்போ இந்த நியூஸே பார்த்தீங்கன்னா ரெகுலராக நியூஸ் பார்க்குறவங்க முக்கியமான சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்திருக்காது. குறிப்பாக இந்த விஷயத்தில் நான் அந்த மாவட்ட ஆட்சியரை பார்த்தேன். நிறைய நீங்கள் இன்ஸ்டாகிராமையோ சோஷியல் மீடியா எடுத்தோம்னா அவர் போய் அங்கே ஆய்வு பண்ணுறது, அதனோட வீடியோஸ் நிறைய வரும். ஃபோட்டோ, அதாவது இந்த ஃபோட்டோ இல்லை, நானே வியந்து பார்த்துருக்கேன். ஒரு மாவட்ட ஆட்சியர்னா பரவாயில்ல, இப்படி போகிறாரு, ஃபீல்டு ஒர்க் பண்ணால். இந்த இன்சிடென்ட்டில் மாவட்ட ஆட்சியர் கூட இருக்காரு, ஆனால் இந்த சம்பவம் இல்லை உங்களுக்கு அவங்களால ஆக்ஷன் எடுக்க முடியல. உங்களுக்கு வந்து நீங்கள் அவர் விருப்பப்பட்டாலுமே நான் என்ன சொல்கிறேன்னா வந்து எக்ஸிக்யூட்டிவ் பவர் தான் இருக்குது. அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஒருத்தருக்கு ஒரு முட்டை கொடுனா கொடுக்கணும், 2 பேருக்கு ஒரு முட்டை கொடுனா கொடுக்கணும். ஏன்னா இதுதான் கவர்மெண்ட் என்ன ஆர்டர் கொடுத்தா அதான் எக்ஸிக்யூட்டிவ் பவர் தான். அவங்களுக்கு பெரிய லெவலில் எதுவும் செய்ய முடியாது. அதை மீறி அவர் செய்ய நினைச்சாலும் கஷ்டம் தானே. இந்த அரசியல் அழுத்தத்தெல்லாம் மீறி செய்யறது கஷ்டம். ஆனால் இருந்தாலும் இவர் அதை ஆக்ஷன் எடுக்கலாம். இவங்க போய் விசிட் பண்ணலாம். ரெகுலராக வந்து நீங்கள் எல்லா இடங்களும் விசிட் பண்ணுற மாதிரி, அதாவது ஒரு உங்களுடைய மாவட்டத்தில் எத்தனை ஸ்கூல் இருக்குது அதை நீங்கள் ரெகுலராக நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்களா? ஏற்கனவே அந்த அவரோட அந்த ஆட்சித்தலைவரோட நிறைய வீடியோஸ் அந்த ஸ்கூலில் விசிட் பண்ணுறாங்க நம்ம பார்த்து நிறைய வீடியோஸ். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ரெகுலராக வந்து இப்போ நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூல்லாம் பார்க்குறீங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்து கரெக்டாக செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு இயர் எண்டில் வந்து என்னென்ன பில்டிங் இருக்குது, எத்தனை சேர் இருக்குது, எல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி. நீங்கள் அது எதுவுமே பண்ணுறதே கிடையாது. இங்கே வந்து ஸ்கூலுக்கு வாத்தியார் வர்றாங்களா வரலையா, என்ன சொல்கிறது, பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது, அதை பற்றில உங்களுக்கு எந்த சிந்தனையுமே கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், உங்கள் குழந்தைகள் அங்கே படித்தாங்கன்னா அந்த சிந்தனை வரும்ல. இப்போ நீங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கட்டும், நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணி வந்தவங்களா இருக்கட்டும், நீங்கள் யாருமே உங்களோட குழந்தைங்க சேர்க்கறதே இல்லையே. அது வந்து அவங்களோட தனிப்பட்ட விருப்பம், சேர்க்கறது தனிப்பட்ட விருப்பம். ஏன் நீங்கள் போக மாட்டேங்கிறீங்க? அங்கே குவாலிட்டி இல்லை. யாராவது ஒருத்தர் வந்து 2 இடத்துலையுமே ஒரே குவாலிட்டி, அதாவது ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து 10 லட்ச ரூபா கட்டி படிக்கிறது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் அது ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா எவனாவது ஒருத்தர் 10 லட்ச ரூபா கட்டி அங்கே போவானா? புத்தி இருக்கிறவனும் போக மாட்டேன். இப்போ ஏன் போக மாட்டேங்கிறான்? அதுக்கு அந்த ஈக்குவலான குவாலிட்டிங்க கிடையாது. நான் சும்மா பேச்சு சொல்கிறேன். 2 ப்ராடக்ட் இருக்குது. 2 ப்ராடக்ட், ஒரு ப்ராடக்ட் வந்து 1 லட்ச ரூபா நீங்கள் காசு கொடுத்து வெளியே வாங்க, இன்னொரு ப்ராடக்ட் அதே ப்ராடக்ட் வந்து நீங்கள் கவர்மெண்ட் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குது அப்படின்னா யாருமே வந்து அந்த காசு கட்டி போகணுங்கிறது ஆசைப்பட மாட்டாங்க. ஏன்னா இங்கே குவாலிட்டிங்கிறது கிடையாது. இன்னும் நாங்கள் போகிறாங்க எல்லாருமே பிலோ பாவர்ட்டி ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, அதை வேறு வழி இல்லை அப்படிங்கிறவங்க தான் அங்கே போகிறாங்க. இப்போ இதை பார்க்கும்போது என்னென்னா, இந்த 203 ஸ்கூல் வந்து இருக்கிற ஸ்கூல் எல்லாத்தையும் மூடிடுவாங்க. இவங்களோட என்ன அந்த பகுதியில் இருக்கிற ப்ரைவேட் ஸ்கூல் வாழணும், அதுக்கு தேவையான எல்லா வசதிகளுமே இவங்க செஞ்சு கொடுப்பாங்க. இது உண்மையாக வண்டி கண்டிக்கத்தக்கது. அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணணும். அதாவது கல்வி அலுவலர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணது சொல்கிறேன். இளம் ஆக்ஷன் எடுத்துருக்காங்களா? யாராவது இல்லை ஆக்ஷன் எடுத்து நீங்கள் என்ன பண்ணி, நான் என்ன கேட்குறேன், நீங்கள் வந்து கண்கட்ட போய் சூரிய நமஸ்காரம் பண்ணி இருக்குது செத்ததுக்கு அப்புறம் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், இதே உங்கள் வீட்டில், அதாவது உங்கள் அரசியல்வாதிகள் முதல் கட்ட தலைவர்கள் வீட்டில் ஒரு இளவு விழுந்ததுன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்களா? நீங்கள் உங்களோட வாய் மூட்டு சும்மா இருக்க முடியுமா? ஒரு தடவை அந்த ஸ்டாலின் அவரோட பேரன் வந்து ஏர்போர்ட்டில் அவர் தடுத்துட்டாங்கன்னு நீங்கள் நைட்டாக பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த குழு, அவர் மட்டும் இல்லை, முதல்வர் போனது மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த கட்சிக்காரன் வந்துட்டான். ஐயோ ஒன்றும் கிடையாது, அவன் ஃப்ளைட்டில் ஏதோ ஒன்று டைம் மிஸ்ஸிங்காக என்னங்கிறத இஷ்யூ தெரியல. உங்களுக்கு கொரோனா டெஸ்ட் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் அந்த டைமில். உங்கள் குழந்தைக்கு நீங்கள் எவ்வளோ பதறீங்க, அதே மாதிரி தான் அவங்களோட குழந்தைகளுக்கு அப்போ அந்த பேரண்ட்டோட மனசு எப்படி இருக்கும்? தெரியாதனமாக கொண்டு சேர்த்துட்டு மாதிரி தானே இருக்கும். இத்தனைக்கும் உங்கள் பையனை ஏர்போர்ட்டில் உள்ள விடலையோ ஏதோ ஒரு சின்ன இஷ்யூ தான், அதுக்கு நேராக சீஃப் மினிஸ்டரே வராரு. சீஃப் மினிஸ்டர் வர்றாரு, டெப்டி சீஃப் மினிஸ்டர், ஒட்டுமொத்த மீடியா வந்துருச்சு, எல்லாருமே வந்துருக்கு. இப்போ நீங்கள் அங்கே போக வேண்டிய அப்படின்னா, இங்கே ஒரு பையன் இறந்து கிடக்கிறான்ல, நீங்கள் காசு 5 லட்சம் கொடுக்குறீங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், நான் 10 லட்சம் கொடுக்குறேன், அந்த பையனோட உயிரை நீங்கள் திருப்பி கொண்டு வர முடியுமா? அந்த சொல்கிறேன் 5 லட்சமா எவ்வளோ? நீங்கள் இப்போ அந்த பணத்தை அவங்க அதே பேரண்ட் கேட்குறாங்க, இப்போ நான் 10 லட்சம் கொடுக்குறேன், எனக்கு என் பையனோட உயிரை திருப்பி கொடுக்க முடியுமா? அதனால் ஸோ உங்களுக்கு இந்த விஷயத்தை அப்படியே மூடி மறைக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து யாருமே கேட்பாராட்டு கிடக்கிற மாதிரி இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூல். இன்னும் நாங்கள் இப்போ ரெகுலராக ஸ்டாஃப்ஸ் போகிறாங்களா? நீங்கள் பாஸ் பர்சன்டேஜ் பார்க்குறீங்கன்னா, இங்கே இருக்கிற பாஸ் பர்சன்டேஜ் இங்கே கிடையவே கிடையாது, ரொம்ப குறைஞ்சு கொண்டே தான் இருக்குது. ஸோ இதுக்கு கவர்மெண்ட்டு என்ன சொல்கிறது, இவங்களோட எண்ணம்லாம் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் ஊக்குவிக்கிறதுல இருக்கிறதுனால. ஏன்னா இப்போ நீங்கள் 203 ஸ்கூலில் நீங்கள் ஏன் முடிஞ்சீங்கன்னு கேள்வி கேட்டால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பிறப்பு வீதம் குறைஞ்சதுனால அதுக்கு ஒரு பதில் வச்சுருக்காரு. இவங்க எல்லா விஷயத்துக்குமே ஒரு பதில் வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து கிட்னி திருட்டுன்னு சொல்லக்கூடாது, கிட்னி முறைகேடு. தமிழை வந்து இதை மாதிரி லாபகரமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஆளுக்கு யார் பார்த்தா டிஎம்கே தான். கிட்னி திருட்டுன்னா முறைகேடுன்னு சொல்லணும். ஸோ இதெல்லாம் வந்து உண்மையாக கண்டிக்கத்தக்கன்னு சொல்லக்கூட அந்த உயிர் போன உயிர் வராது. ஸோ நீங்கள் இதுக்கப்புறமா தான் இது மாதிரி எதுவுமே நடக்காமல் இருக்குன்னு பார்க்கலாம், அதையும் இவங்க செய்ய மாட்டாங்க. எத்தனை ஸ்கூல்னா டாய்லெட் இல்லாமல் இருக்குது?
நீங்கள் அந்த பெண் குழந்தைகள் அந்த ஸ்கூலில் படிக்கிற பெண் குழந்தைகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, டீச்சர்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதை பற்றிலாம் அவங்களுக்கு எந்த கவலையுமே கிடையாது. இந்த டீச்சர்ஸ் என்னன்னா அவங்களோட குழந்தைகளை வந்து பிரைவேட் ஸ்கூலில் படிக்க வச்சுருவாங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இது யாரோ கஷ்டப்பட்டு விட்டு பிள்ளை தானே. அதாவது உண்மையாக வேலை பார்க்குற ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் உண்மையாக பொதுவாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மோர் தான் அந்த மெஜாரிட்டின்னு ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அவங்களோட குழந்தைகள் எங்கே படிக்கிறாங்க, பிரைவேட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. ஏன் இங்கே கொண்டு வந்தால் தரம் குறைஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. இன்னும் சவுத் சைடில் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு இடையிலே வந்து மாற்றி அடிச்சுக்கிறாங்க. ஜாதி இந்த கயிறு கட்டுறதா இருக்கட்டும், சின்ன சின்ன பிரச்சனையாக இருக்கட்டும், ஒரு பையன் 4 பசங்க சேர்ந்து ஒரு பையன் அடிச்சு கொள்ற அளவுக்கு வந்திருக்குது அப்படின்னா நீங்க என்னத்தை சொல்லி கொடுக்குறீங்க? எந்த ஒரு ஸ்ட்ரிக்ட்டுமே கிடையாது. நீங்க பிரைவேட் ஸ்கூல் நடக்குதா? எந்த பிரைவேட் ஸ்கூலும் நடக்கிறதே இல்லையே. அப்புறம் எப்படி அதாவது இந்த 2 கம்பேரிசன் எடுத்து பார்க்கும்போது யார் எந்த லட்சணத்தில் ஆட்சி நடத்துறாங்கிறது தெரியுது. இதுக்கடுத்தால அப்பாங்கிற அதாவது உண்மையாகவே அப்பா அப்படின்னா நீங்கள் உங்களோட பையனுக்கு இந்த மாதிரி பார்த்துட்டு இருப்பீங்களா? சும்மா பேச்சுக்காக வாயில அப்பா அந்த வார்த்தையெல்லாம் புனிதமான வார்த்தை. அந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுற தகுதியே கிடையாது. உங்கள் பையனுக்கு இதை மாதிரி நடந்திருந்தா நீங்கள் வந்து இது மாதிரி உட்காந்து உங்களால் வந்து சாதாரணமாக என்ன சொல்கிறேன்னா உங்கள் இது நடந்திருக்குது, யாரோ ஒருத்தர் 5 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா இழப்பீடு, நீங்கள் பெரிய குடும்பம் 50 லட்சம் இழப்பீடு நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? அதை ஏற்றுக்க மாட்டீங்களா? அப்படியே நீங்கள் அப்பாங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறீங்க. அப்பான்னு வார்த்தை யூஸ் பண்ண தகுதியே கிடையாது. இப்போ அந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்களா, இல்லை அந்த ஸ்கூல் இதுக்கப்புறம் மறுபடியும் டெவலப் பண்ணுவீங்களா? எந்த கவர்மெண்ட் ஸ்கூலாவது ஒழுங்காக நீட்டாக பெயிண்ட் பண்ணியோ இல்லை வெள்ளை அடிச்சோ ப்ராப்பராக இங்கேயே நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்படி ஒட்டுமொத்தமாக நம்ம குற்றம் சாட்டிட முடியுமா? ஒரு பக்கம் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் தான் இந்தியாவிலேயே அதிகமாக நிதி ஒதுக்குறோம் பள்ளி கல்வித்துறைக்குன்னு, ஒரு பக்கம் பெருமையாக பேசுகிறாரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அமைச்சர். நீங்கள் ஒதுக்குறீங்கன்னா ஒதுக்குற இடத்துல நான் தான் பேசிக் அம்யூனிட்டிஸே இல்லையே, எங்களுக்கான நிதியும் நீங்கள் நிறுத்தி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மத்திய அரசு நோக்கி அந்த இஷ்யூ செப்பரேட்டிஸ். நீங்கள் வந்து கையெழுத்து போட்டு வரீங்க, நீங்கள் வந்து செய்ய முடியாதுன்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நாங்களே எங்களோட குழந்தைகளை படிக்க வச்சுன்னு சொல்கிறீங்க. அப்புறம் காசு வரலாம். நான் என்ன சொன்னேன், ஒரு ஸ்டாண்டில் நில்லு, ஒன்று அந்த சைடு நில்லு, இந்த சைடு நில்லு. தருவோன்னு சொல்லி தரமாட்டேன். நீங்கள் என்ன சொல்லி தந்தாலும் தரலாம், நாங்கள் பார்த்துக்குறோங்கிறது. அப்புறம் அந்த சைடு போயிட்டு எங்களுக்கு காசு தரலாங்கிறது. அப்புறம் கையெழுத்து போட்டு வர்றது, அப்புறம் கையெழுத்து போட்டதுக்கப்புறம் நாங்கள் கையெழுத்து போடலாங்கிறது எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறது. நான் என்ன சொன்னேன், ஏதாவது ஒரு ஸ்டாண்டில் நில்லுங்க. வேணும் வேண்டாம் இல்லை நீங்கள் கொடுங்க, அது அந்த ஸ்டாண்டில் நிற்கணும். அந்த ஸ்டாண்ட் அவங்களுக்கு வரவே வராது, ஒரு நாள் வராது. அவங்களுக்கு மாற்றி பேசுகிறாங்க. அங்கே ஒன்று பேசுவாங்க, இங்கே ஒன்று பேசுவாங்க, வெளியே ஒன்று பேசுவாங்க. மக்களை குழப்பிக்கிட்டே இருக்கணும் அவங்களோட எண்ணம். ஸோ நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற நிதி நீங்கள் என்றைக்கா நீங்கள் ப்ராப்பராக பயன்படுத்திக்கிறீங்களா? பயன்படுத்தினதே கிடையாது. இந்த SC/ST ஃபண்டு எவ்வளோ ஃபண்டு வந்துருக்குது, அது அவங்கள மேம்படுத்துறதுக்காக நீங்கள் ஏன் திருப்பி அனுப்புறீங்க? அதெல்லாம் திருமாவளவன் என்னைக்கு இதுவரை கேட்டதே கிடையாது. நீங்கள் கேட்க வேண்டிய ஏன்னா எங்கள் ஒரு கஷ்டப்பட்ட வீட்டு குழந்தைகளுக்கு வந்து படிக்கிறதுக்காக அந்த சமூகம் முன்னேறதுக்காக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு கொடுக்குதுங்க. அதை உங்களுக்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன பிரச்சனை? இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபண்டை வாங்கி இவங்களுக்கு வந்து இலவசம், என்னென்ன இலவசம்லாம் இருக்குது. இலவசங்கிறது வந்து இவங்க பாக்கெட்லேருந்து கொடுக்குற மாதிரி இவங்க பேசுவாங்க. அது நீங்கள் எங்கேயோ வர ஃபண்டை எதுக்கோ கொடுக்க வேண்டிய ஃபண்டை தான் நீங்கள் பயன்படுத்துறீங்க. இது ஒரு விஷயம். இன்னொன்று இந்த சமூக நல நீதி அந்த அவங்க படிக்கிறதுக்கு அந்த ஹாஸ்டல்ஸ் இருக்கும். அந்த ஹாஸ்டலே முடியாச்சு. நீங்கள் வந்து 2322 ஹாஸ்டல்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த தினமலரில் அந்த ஒரு ஆர்டிகல் படிக்கும்போது இப்போ எவ்வளோ கரண்ட்டாக ஆக்டிவாக இருக்குன்னா 1600 தான் இருக்குது. எல்லாம் செயல்பாட்டில் கிடையாது. அவங்க அவங்க எப்படி வெளியே அனுப்புறாங்கன்னா, நீங்கள் உங்களை வெளியே போகணும்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் ஒரு ஹாஸ்டல் படிக்கிறீங்க, ஏதோ ஒரு PGயோ UGயோ படிக்கிறீங்கன்னா ஃபுட்டு ஒழுங்காக வராது, எதுவுமே ஒழுங்காக வராது. நீங்கள் பணப்படி கொடுக்கணும். அதாவது நீங்கள் வந்து ஹேர் கட் பண்ணுறதா இருக்கட்டும், அது வந்து பேசிக்காக நீங்கள் கொடுக்க வேண்டிய அதெல்லாம் நீங்கள் கொடுக்குறதே கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதாவது நாங்கள் திறந்து வச்சுருக்கிறோம், சும்மா பேருக்கு வச்சுருக்கிறோம். நீங்கள் வருவீங்க, நீங்கள் ஒரு மனுஷன் எத்தனை நாள் பார்ப்பான்? ஃபுட்டு ஒழுங்காக இருக்காது. இப்போ ஒரு வழியே இல்லாமல் நீங்கள் வெளியே போவீங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்க? ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் மூடிட்டோம், யாருமே வரல. அதை மூடணுங்கிறதா உங்களுக்கு என்ன? மூடணும் உங்களுக்கு வந்து எதுவும் செயல்படுத்தக்கூடாது. ஆனால் வெளியே வந்து நாங்கள் ஒரு போர்டை மட்டும் மாட்டி நாங்கள் பேர் வாங்கிடுவோம். வெறும் போர்டு வைக்கணும், பேர் வாங்கணும், பேரை மாற்றணும். இந்த வேலைகளை மட்டுமே தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடி காமராஜர் அவர்கள் ஆரம்பித்த அந்த கல்வினால தான் வந்து உங்களுக்கு இவ்வளோ தூரம் வந்து நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் இல்லையா? இதுக்கும் திராவிடத்துக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. நீங்கள் வந்ததுக்கப்புறம் வந்து மதுக்கடையில் ஆரம்பிச்சிங்களே ஒழிய எந்த இடத்துல நீங்கள் படிப்பகத்தில் நீங்கள் எந்த இடத்துலையுமே பெருசாக ஆரம்பிக்கல. எல்லாமே காமராஜர் அவர்கள் செஞ்சு வச்சுட்டாங்க. அதை நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்க. அப்போ படித்து வந்தவங்க வந்து அதிகம். அதுக்கப்புறம் MGR அவர்கள் கொண்டு வந்தாங்க. இன்ஜினியரிங் காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவர் பீரியட் 1980s நிறைய காலேஜஸ் கொண்டு வந்தாங்க. இவங்க 2 பேருக்கு தான் பெரிய பங்கு இருக்குது ஒழிய கருணாநிதி அவர்களுக்கு ஒரே ஒரு பங்கு, அதிக அளவு குடிப்பகத்தை ஆரம்பிச்சது மட்டும்தான் பங்கு. அதையும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வார்த்தைக்கு வார்த்தை அண்ணான்னு பேசுகிறீங்க. நேற்று கூட ஒரு ட்விட் போட்டிருக்கிறாரு ஸ்டாலின். என்ன போட்டுக்கிறாருன்னா, அண்ணா அவர்களின் பேரை வைத்துக்கொண்டு நீங்கள் பேர் மாற்றத்தை நீங்கள் எப்படி எதிர்க்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமில். நான் எனக்குன்னா அதே அண்ணா அவர்கள் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு, கவர்மெண்ட்டை ரன் பண்ண முடியல அப்படிங்கிறப்ப மதுக்கடைகளை திறக்கலாம் நிறைய பேர் அட்வைஸ் பண்ணும்போது அதுக்கு அவர் சொன்ன வார்த்தை வந்து, குடிக்காரன் கையிலேருந்து கிடைக்கக்கூடிய பணங்கிறது வந்து தொழுநோயாளின் கையிலேருந்து கிடைக்கக்கூடிய வெண்ணெயை போன்றது. அதை நான் ஒரு காலமும் செய்ய மாட்டேன், அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன்னு சொன்னால் அண்ணாதுரை அவர்கள் கொள்கையை நீங்கள் மீறினீங்க. இன்னைய வரைக்கும் நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் அண்ணா பேசுகிறீங்களா? அவர் பேசுனீங்கன்னா பேசினபடி நடக்கணும். நீங்கள் அவர் சொன்னார் என் கவர்மெண்ட்டே வந்து போனாலும் பரவாயில்ல, என்னால் வந்து அதை நான் ஓப்பன் பண்ண மாட்டேன்னாரு. ஆனால் உடனடியாக வந்து கருணாநிதி சொன்னது, நீங்கள் குடிப்பகத்தை ஓப்பன் பண்ணி விட்டீங்க. ஸோ இப்போ தெரியுதுல, நீங்கள் பேருக்கு தான் அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணிக்கலாம் ஒழிய நீங்கள் உண்மையாக செயல்பாட்டில் அது கிடையவே கிடையாது. ஸோ குடிப்பகத்தை ஆரம்பித்ததுக்கான பெருமை மட்டும்தான் இவங்களுக்கு சேர்ந்த மொழி, படிப்பகத்துக்கும் இவங்களுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. பள்ளி மாணவர்களுடைய மரணம் தொடங்கி நம்ம பேசணும் திருவள்ளுவர். இது நீங்கள் சொல்கிறப்ப ஊடகங்கள் திமுகவுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆமாம்,
நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு கடந்த காலங்களில் அதிமுக ஆட்சியில் திரைத்துறையில இருந்து குரல் எழுப்புறது, இல்லை நிறைய சமூக ஊடகங்களில் பத்திரிகையாளர்கள் பேசுறது, அதெல்லாம் பார்க்கலாம் ஒருத்தர் கூட பார்க்க முடியாது. பெய்டு மீடியா எல்லாமே பெய்டு மீடியா. நான் என்ன நீங்கள் சொல்கிறது சூர்யா ஜோதிகா அந்த கூட்டம் ஒரு பெரிய கூட்டமே வரும். அந்த ஏடிஎம்கேக்காக ஒரு எக்கோ சிஸ்டம் கிரியேட் பண்ணி வச்சுட்டு இவங்க ஏதாவது சமூகத்தில் நடந்ததுன்னா இவங்க நேரடியாக பேச மாட்டாங்க. டிஎம்கேவோடது எப்படின்னா அவங்க நேரடியாக ஒரு விஷயத்தை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கையில் எடுக்க மாட்டாங்க. சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த அது தூய்மை பணியாளர்கள் போராடும் போது பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் போய் ஒருத்தவங்க ஃபைல் பண்ணுறாங்க. ஏன்னா தேன்மொழிங்கிற ஒரு அம்மா, அந்த அம்மா ஏமா உன் ஊர் வேற ஒரு உன் ஊர் இந்த ஊரே கிடையாது, இந்த அம்மா சென்னையில் நடக்கிறதுக்கு வழி இல்லைன்னு சொல்லி இவங்க வந்து கேஸ் இந்த ஒரு கோர்ட்டில் ரிட் ஃபைல் பண்ணுறீங்க. அந்த அம்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே. ஸோ இவங்களோட எக்கோசிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகும்னா அதை கெடுக்கணும் அப்படின்னா நேரடியாக செய்ய மாட்டாங்க. இவங்களுக்காக ஒர்க் பண்ணக்கூட ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. அது திருமுருகன் காந்தியாக இருக்கட்டும், இது மாதிரி ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. இவங்களோட எக்கோசிஸ்டம் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். இவங்க நேரடியாக இப்போ நீங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த நம்ம தேன்மொழிங்கிற அம்மா வந்து ஃபைல் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து ஓவர் நைட்டில் எல்லாத்தையும் நீங்கள் அவர் அதே நேரத்தில் வந்து அவர் படம் பார்த்துட்டு இருக்கிறாரு. நீங்கள் ஓவர் நைட்டில் வந்து நீங்கள் எல்லாமே வெக்கேட் பண்ணுறீங்க. வெக்கேட் பண்ணும்போது அந்த தேன்மொழி யாருன்னு கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா நம்ம டிஎம்கே. நீங்கள் தான் அதை கெடுக்குறீங்கிறத வந்து வெளியே தெரியாத மாதிரி நீங்கள் கொண்டு வந்து இவ்வளோ விஷயத்தை செய்கிறீங்க. ஸோ அந்த விஷயங்களை வந்து அவங்க ரொம்ப தெளிவாக பண்ணுவாங்க. அதே மாதிரி இவங்களுக்காக ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் தயாராக இருந்தது. நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் வாய்ஸ் கொடுக்குறீங்க. இப்போ அந்த வாய்ஸ் கொடுக்குறவங்க யாராவது ஒருத்தரை பாருங்கள், யாரும் வாய்ஸ் கொடுக்க மாட்டாங்க, வாயை திறக்க மாட்டாங்க. ஏன்னா ஒட்டுமொத்த மீடியா கண்ட்ரோலாக இருக்கட்டும், மீடியா மட்டும் கிடையாது, சினி ஃபீல்டு இவங்ககிட்ட தான் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிற ஒரு எக்ஸாம்பிள் 2 ஆக்டர்ஸ் வந்து வாயை திறக்கிறாங்கன்னா அவங்களுக்கு படம் கிடைக்காது, அவங்களுக்கு படம் ரிலீஸ் ஆகாது, எதையுமே செய்ய முடியாது. ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் கோபாலபுரத்தில் மட்டும்தான் இருக்குது. ஸோ கோபாலபுரத்தை மீறி உங்களால் எதையுமே செய்ய முடியாது. ஆனால் மற்ற எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இது இல்லாமல் வேறு ஒரு கவர்மெண்ட் வரும் பார்த்தீங்கன்னா சினி ஃபீல்டு அவங்க தனியாக செயல்படுவாங்க. அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இருக்காது. இந்த அளவு ஒரு மீடியா கண்ட்ரோல் இருக்காது. ஏன்னா நீங்கள் முழுக்க 5 நிமிஷத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் இவங்களோட டிஎம்கே மீடியாவில் என்ன சொல்ல எதிர்ப்பாக என்ன சொல்ல இவங்களை குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் இவங்க அதை மட்டும்தான் செய்வாங்க. ஆனால் ஏடிஎம்கே பீரியடில் ஒரு வேற ஒரு கவர்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னா இந்த அளவுக்கு இந்த ஒட்டுமொத்த கண்ட்ரோல் இவங்க கையில் இருக்காது. இந்த கண்ட்ரோல் எல்லாம் இவங்க கையில் வச்சிருக்கிறதுனால தான் வந்து யாராலையுமே எதுலையுமே பேச முடியல. பேச்சுரிமைன்னு ஒன்று இருக்குதா அப்படிங்கிறதே வந்து நமக்கு ஒரு கேள்விக்குறி தான். இப்போ பேசினவங்க எங்கே போனாங்கிறதும் கிடையாது. ஒரு 6 மாதம் கழிச்சு பாருங்க, இவங்களோட கவர்மெண்ட் கவுந்ததுக்கப்புறம் வேற ஒரு கவர்மெண்ட் வரும்போது எல்லாம் மறுபடியும் எந்திரிச்சு வருவாங்க, எந்திரிச்சு வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சுவாங்க. அதை நான் என்ன சொல்றேன், நீங்கள் எந்த கவர்மெண்ட் இருந்தாலுமே தப்பு தான். டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ பிஜேபியோ காங்கிரஸோ யார் பண்ணாலும் தப்பு தான். ஒரு இடத்துல ஒரு ஆக்ஷன் நடக்குதுன்னா யார் தப்பு பண்ணாங்கன்னு தான் பார்க்க முடியும். ஒரு டிஎம்கேவா, ஒரு ஏடிஎம்கேவா, பிஜேபியா, காங்கிரஸான்னு பார்க்கக்கூடாது. ஆனால் இங்கே இருக்க சிஸ்டம் எப்படி இருக்குன்னா யார் தள்ளி விட்டான்னு பார்ப்பாங்க, அதில் பாதிக்கப்பட்டது யாருன்னு பார்ப்பாங்க. அவர் சிறுபான்மையினரா இல்லை வந்து என்ன காஸ்ட், இதெல்லாம் பார்த்து தான் வந்து முதலுதவி பண்ணணுமா வேண்டாங்கிற ரேஞ்சில் இவங்களோட மனநிலை செட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இல்லை அந்த இஷ்யூ அடுத்த கட்டத்தை கொண்டு போகணுமாங்கிறத இவங்க அதை தான் டிசைட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் தப்புங்கிற ஒரு கவர்மெண்ட் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து எல்லா நல்லதுமே கிடைக்கும். அப்படி இல்லைன்னா எந்த நல்லதுமே கிடைக்காது. ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு எல்லா நன்மைகளுமே கிடைக்கும். நாகர்கோயில் பக்கத்தில் நினைக்கிறேன், நாகர்கோயிலில் ஒருத்தர் வந்து சின்ன குழந்தைய இந்த பாலியல் பலாத்காரம் பண்ணி அந்த ஒரு கொலை பண்ண கேஸில் வந்து ஒருத்தர் வெளியே வந்தான். பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. அது அந்த கேஸை நீங்கள் கேஸ் லிஸ்ட் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா எந்த எவிடன்ஸுமே வந்து போலீஸ் வந்து ப்ராப்பராக கொடுக்கவே இல்லை. அதாவது 3 to 6 ஒரு நீங்கள் எவிடன்ஸ் சப்மிட் பண்ணோம்னா 3 to 6 மந்த் அந்த கேஸை நீங்கள் ஒழுங்காக ரன் பண்ணி தான் அவன் தப்பிக்க முடியாது. அவன் வெளியே வந்துட்டான். அந்த குழந்தை எப்படி இருந்தது, யார் கேட்பா அப்படின்னா தானவே இறந்துருக்குமா அந்த குழந்தை? அது எப்படி நடந்தது? அப்போ அந்த பாதிக்கப்பட்டவனுக்கு அவன் தைரியமாக வெளியே சுற்றிட்டு இருக்கிறான். காரணம் என்னென்னா நீங்கள் நேரடியாக சப்போர்ட் பண்ணீங்கன்னா நான் சொல்ல வரல, நீங்கள் உங்கள் கட்சிக்காரன் அப்படிலாம் நான் சொல்ல வரல. உங்களுடைய காவல்துறை, அதாவது கோபாலபுர காவல்துறை, நான் தமிழ்நாடு காவல்துறை சொல்ல மாட்டேன். என்றைக்கு 2020 நீங்கள் இவங்க வந்து ஆட்சிக்கு வந்தாங்களோ அந்த கோபாலபுர காவல்துறை இது என்ன சொல்கிறாங்களோ அவங்க தான் செய்வாங்க. ஸோ நீங்கள் ஒழுங்காக நீங்கள் அந்த ரிப்போர்ட் எல்லாம் ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா எதையுமே குறிப்பிட்ட காலத்தில் சரியான நேரத்தில் அந்த எவிடன்ஸை கொடுக்கவே இல்லை. அதனால் அந்த காரணத்தால் வெளியே வந்துட்டான். அதே மாதிரி தான் இதுவும், நீங்கள் எதையுமே ஒழுங்காக கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா அதாவது அவன் பேர் ஞானசேகரன் நினைக்கிறேன். ஞானசேகரன் வந்து மாசுப்பிரமணியை காப்பாற்றினப்பல மாசுப்பிரமணியன் இவரை காப்பாற்றிக்கிறாரு. அவ்வளோதான். அப்படி தான் நான் எடுத்துக்கிடுவேன். நீங்கள் யார் பேரையுமே சொல்லலை, நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க, நீங்கள் யார் பேரையுமே சொல்லாமல் எல்லாரையும் காப்பாற்றிட்டீங்க. எப்படி செந்தில் பாலாஜி போயிட்டு யார் பேரையுமே சொல்லாமல் அப்படியே காப்பாற்றினாரோ அதே மாதிரி ஞானசேகரன் யாரையுமே காட்டி கொடுக்கவே இல்லை. இப்போ காட்டி கொடுக்காத ஞானசேகரன் இவங்க ஒட்டுமொத்த பேரும் சேர்ந்து காப்பாற்றுறாங்க. அவ்வளோதான். அப்படி தான் அந்த பார்வையில் நம்மளுடைய பார்வையில் அப்படி தான் நமக்கு தெரியுது. அதில் சமகால அரசியல் சூழலில் கூட்டணி குறித்தான பேசுபொருள் இப்போவே தொடங்கிடுச்சு. என்டிஏ கூட்டணி ஒரு பக்கம் அதிமுக பாஜக அப்படின்னு போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் தாவேகா விஜய் அவர்களுடைய கட்சி 3வது வந்த பிறகு அவங்க ஒரு அணியை கட்டமைக்கிறாங்க. இந்த சூழல்ல அண்ணாமலை அப்படிங்கிறவர் ஒரு கொஞ்சம் அமைதியா ஒரு மாதிரி மைல்டா இருக்காரு. திடீர்னு ஏர்போர்ட்ல இருந்து வராரு, ஒரு விஷயங்களை நேரு குறித்தான சில விஷயங்களை பேசினாரு, அப்புறம் சைலண்ட் ஆயிடுறாரு. என்ன திட்டத்தில் இருக்கு இந்த கூட்டணியில்? அண்ணாமலை எங்க வச்சிருக்காங்க, என்ன பண்ண போறோம்? இப்போ நீங்க இந்த கூட்டணியில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க வந்து கூட்டணி ஸ்ட்ராங்கா இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. பீகார் எலெக்ஷன்ல நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின எலெக்ஷன்ல இருந்ததுக்கும் இப்போ நீங்க ஜெயிச்சதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டணி அமைச்சதுனால மட்டும்தான் எந்த ஓட்டுமே மிஸ் ஆகாம, எந்த ஒரு ஷேருமே மிஸ் ஆகாம ஜெயிச்சது காரணம். அடுத்து கேரளாவில் நம்ம ஜெயிச்சது காரணம் மக்கள் அதை பார்க்குறாங்க. எந்த கவர்மெண்ட் வந்தால் நமக்கு வந்து பல நல்ல விஷயங்கள் நடக்குங்கிறனால அவன் சூஸ் பண்ணுறாங்க. இப்போ இங்கே வர்றீங்க அப்படின்னா
அப்படின்னா ஏற்கனவே ஒரு கூட்டணி இருக்குது, ஏடிஎம்கே பிஜேபின்னு ஒரு கூட்டணி இருக்குது. திமுகவில் ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க. ஆனால் அது எப்போ உடையும் தெரியாது. நான் ஏன் சொல்கிறேன்னா, நீ காங்கிரஸ் வந்து 2 சைடுமே பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா நேரடி, அதாவது 2 சைடும்னா தாவேகா கிட்டையும் டிஎம்கே என்ன கேட்கறாங்கன்னா, எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுங்கன்றாங்க. ஏன்னா அவங்க கொடுக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நாளை பின்ன இந்த கட்சியை விட்டு நம்ம வெளியே வரணும்னு ஒரு ரீசன் வேணும்ல. ஸோ அதுக்கு இங்கே தாவேகா வந்து ரெடியாக இருக்கிறாங்க, அது கொடுக்குறதுக்கு அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கிற உறுதி இல்லாத கூட்டணி அந்த சைடு இருக்குது. பிஜேபி பொறுத்தளவில் வந்து இப்போ தான் வந்து பிஜேபி ஏடிஎம்கே 2 இது மட்டும்தான் இருக்குது. அண்ணாமலை அவர்களோட பங்கு பார்த்தீங்கன்னா பிஜேபியில் எல்லாருக்குமே தெரிஞ்சதான். நீங்கள் ஒரு ஆக்டிவாக இருக்கும்போது பிஜேபியோட என்ன சொல்கிறது ஓட் ஷேருங்கிறது எங்கேருந்து எங்கே வரைக்கும் வந்ததுங்கிறத நம்ம எல்லாமே பார்க்குறோம். ஸோ அவரோட பங்களிப்பு வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கும். ஏன்னா அமித்ஷா அவர்கள் அதை சொல்கிறது காரணம் அதுதான். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து அவர் ஆக்டிவாக இல்லாதப்ப 2-3 டெல்லி போயிட்டு வந்தாலும் சொன்னீங்க அவங்க. ஏன்னா நீங்கள் கூட்டணி இவரோட ஃபேஸ் வேல்யூங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அவர் ஆக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா அவங்க கூப்பிட்டு பேசியிருக்கிறாங்க அப்படின்னா கட்டாயம் வந்து உங்களோட பார்ட்டிசிபேஷன் ஒரு அதிக அளவில் இருக்கணும். நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்வியூஸ்லாம் வந்துட்டு இருக்கோம். ஸோ அவர் மறுபடியும் ஆக்டிவாக தான் இருப்பார். ஏற்கனவே சொல்லியிருக்கிற கூட்டணி மிக ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த கூட்டணி ஜெயிக்கல அப்படின்னா நீங்கள் தமிழகத்தை காப்பாற்ற முடியாதுங்கிறது என்னுடையது. மறுபடியும் டிஎம்கே வந்து எல்லாத்தையும் வித்துட்டு போயிடுவாங்க. ஸோ ஏற்கனவே அந்த லட்சணத்தில் தான் இருக்குது, எதுவுமே வந்து ஒழுங்காக கிடையாது. ஸோ மறுபடியும் அந்த சிச்சுவேஷன் வரக்கூடாது. ஆனால் இது ஒரு போட்டி பார்த்தீங்கன்னா மும்முனை போட்டி தான். ஏன்னா தாவேகா ஏடிஎம்கே அலையன்ஸ்க்கான வாய்ப்புகள் கிடையாது. அது தெளிவாக அவங்களே சொல்லிட்டாங்க. யார் விஜய் அவர்களை தலைமையாக கொண்டு வராங்களோ அவங்கள மட்டும் தான் ஏற்றுக்கிறோன்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. ஸோ இன்னொன்று அவங்க கொடுக்குற இன்னொரு அடிஷனலாக வந்து அதிகார பகிர்வுக்கு அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. டிஎம்கே அதிகார பகிர்வுக்கு ரெடியாக இல்லை. ஸோ அந்த டிஎம்கே கூட்டத்திலேருந்து ஒரு கூட்டம் கட்டாயம் வந்து ஒரு சில கட்சிகள் வெளியே வந்து தாவேகால ஜாயின் பண்ணலாம். ஏடிஎம்கே பிஜேபி கூட்டில் ஒரு சில கட்சிகள் இன்னும் லேட்டராக வரலாம். ஸோ இது நம்ம ஜனவரி பிப்ரவரியில் தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். போட்டி பலமாக தான் இருக்கும். ஆனால் திமுகங்கிறது ஒரு என்னோட கணிப்பு வந்து நீங்கள் 10 சீட்டுக்குள்ளே தான் வரும். அதான் சொல்ல சிங்கிள் டிஜிட்டில் தான் வருங்கிறது. ஏன்னா நீங்கள் அந்த அளவு உங்களுக்கு வந்து ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. கொஞ்சம் நஞ்சு எதிர்ப்பு கிடையாது, அளவுக்கு மேலும் எதிர்ப்பு இருக்குது. நீங்கள் எதுவுமே செய்யலை. நீங்கள் 515 வாக்குறுதிகள் கொடுத்தீங்கன்னு சொன்னீங்களா? நான் சொல்கிறேன், முதல் வாக்குறுதியை 50 வருஷமாக வச்சுருக்கீங்க. அதை நீங்கள் அந்த மேனிஃபெஸ்டோ படிச்சிருப்பீங்க. ஃபஸ்ட்டு வாக்குறுதி பார்த்தீங்கன்னா மாநில சுயாட்சி. எத்தனை வருஷம் பேசிட்டு இருக்கிறீங்க? மாநில சுயாட்சி 1967 நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க. முதல் வாக்குறுதி முடிக்கிறதுக்கே ஒன்று 50 வருஷம். 50 வருஷம் நான் முடிக்கல. அதுக்கே உங்களை 50 வருஷம் தாண்டிச்சுன்னா மீதி இருக்க 500 வாக்குறுதிகளும் என்னைக்கு முடிக்க போகிறீங்க? ஒரு நாள் முடிக்க மாட்டீங்க. இன்னும் 2 சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். ஏன்னா இது வந்து மக்களுக்கு தெரியணும். 50வது வாக்குறுதி, 54வது வாக்குறுதி. 50வது வாக்குறுதியில் நீங்கள் இந்த மதுரையில் வந்து ஒரு வேளாண் பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கிறோன்னு சொன்னீங்க. எங்கே ஆரம்பிச்சிங்க? ஒரு செங்கல். அதே மதுரையில் எய்ம்ஸ் வேலை நடந்துட்டு இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் முடிய போகுது. நீங்கள் ஆரம்பிக்கவே இல்லை. வேளாண் பல்கலைக்கழகம் வாய் தரங்க. அதாவது நீங்கள் அதை 2 விஷயத்த ஒரு நாட்டை கெடுக்கணும் அப்படின்னா 2 விஷயம் தான். ஒன்று வேளாண்மை, இன்னொன்று கல்வி. இந்த 2ஐயும் நீங்கள் டவுன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது குட்டி சவராயிரும். ஸோ நீங்கள் வேளாண் பல்கலைக்கழகம் அமைக்கணும்னு சொன்னீங்க, நீங்கள் அமைக்க இன்னை வரைக்கும் அதுக்கு ஒரு துரும்ப கூட எடுத்துக்கொள்ள. நீங்கள் இதை யாராவது பேசுகிறாங்களா? இதில் அந்த மேனிஃபெஸ்டோ படித்தவங்க, கட்சியில் இருக்கிறவங்க, பாலிடிக்ஸில் இருக்கிறவங்க மட்டும்தான் இதை எடுத்து பேசுகிறாங்க. மற்றபடி யாருக்கும் தெரியறதே இல்லை. ஆனால் எய்ம்ஸை பற்றி பேசும்போது ஒட்டுமொத்த கூட்டமும் வந்துடும். நீங்கள் அந்த அவங்களோட கூட்டணி கட்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் கூட கேள்வி எழுப்பினாங்க எம்பிக்கள். நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் கேட்குறீங்களா? நாங்கள் கேட்குறக்கான எல்லா ரைட்ஸுமே இருக்குது. அப்போ இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் உங்களோட மேனிஃபெஸ்டோ நாங்கள் எழுதி கொடுக்கல, இல்லை நான் எழுதி கொடுக்கல, நீங்கள் எழுதி கொடுக்கல. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண மேனிஃபெஸ்டோவில் மதுரையில் வேளாண் பல்கலைக்கழகம் கொண்டு வரணும்னு சொன்னீங்க. என்ன செஞ்சுருக்கீங்க? எதுவுமே செய்யலாம். சரி, அடுத்து இன்னொரு பார்த்தீங்கன்னா 54வது இன்னொரு வாக்குறுதி இருக்குது. அந்த வாக்குறுதி பண்ண ஒவ்வொரு ஒன்றியங்கள் தோறுமே வந்து அந்த வேளாண்மை சேமிப்பு கிடங்கு ஆரம்பிக்கணும்னு சொன்னீங்க. நீங்கள் அதை ஒழுங்காக ஆரம்பிச்சிருந்தா இன்றைக்கி வந்து தானியங்கள் வந்து ரோட்டில் சதுரி கிடக்கணுங்கிற அவசியம் இல்லைல்ல. இது ஏன் நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க? இந்த வாக்குறுதிகள் நாங்கள் அவங்க எழுதி பண்ண மறுபடியும் அர்த்தம் சொல்கிறேன். நாங்கள் வெளியிலேருந்து எக்ஸ்டர்னலாக யாரும் கொடுக்கல, நீங்கள் கொடுத்தது தான். ஸோ நீங்கள் எந்த வாக்குறுதிகளுமே நீங்கள் செய்யலை, எதையுமே நீங்கள் செய்யலை. ஸோ ஆனால் நீங்கள் எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஓட்டு கேட்க வருவீங்கன்னு தெரியல. அதனால் முதல் வாக்குறுதிக்கே 50 வருஷம் ஆகுது அப்படின்னா மீதி இருக்க வாக்குறுதி நீங்கள் எத்தனை வருஷம் கழிச்சு பண்ண போகிறீங்கன்னு தெரியல. இதை மக்கள் வந்து தெரிஞ்சு கொள்ளணும். இந்த விஷயங்களை வந்து கீழே வரைக்கும் கொண்டு போகணும். நீங்கள் ஒரு 50வது வாக்குறுதி, 54 வாக்குறுதியும் வந்து எத்தனை பேர் தெரியுங்கிறது தெரியல. யாராவது கேள்வி கேட்குறாங்களா? அதாவது எய்ம்ஸை பற்றி 100 பேர் கேள்வி கேட்டால் வேளாண் பல்கலைக்கழகத்தை பற்றி பேசுகிறது 2 பேர் கூட கிடையாது. ஏன்னா மீடியா உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. இந்த நியூஸ் வரணும், இந்த நியூஸ் வரக்கூடாது. இப்போ இதே இது ரிவர்ஸில் இருந்தது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இவங்க அதாவது பிஜேபி இந்த கவர்மெண்ட் வந்து வேளாண் பல்கலைக்கழகத்தை கொண்டு வரான்னு சொல்லி நம்ம செய்யாமல் இருந்தோம்னா நீங்கள் எல்லா டிவிலையும் வரும், எங்கே வேளாண் பல்கலைக்கழகம் எங்கே போச்சுன்னு பேசுவீங்க. ஸோ அந்த மீடியா பவரை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் ஆட்சி ரன் பண்ணுறீங்களே ஒழிய மீடியா பவர் அந்த ஃபோட்டோ ஷூட்டு இதை தவிர உங்கள்கிட்ட ஒன்றுமே கிடையாது. ஸோ அந்த வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றுவீங்களானா கட்டாயம் அதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. பீகார் மக்கள் வந்து எப்படி என்ன சொல்கிறது ஒரு விழித்தெழுந்தாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க இலவசங்களுக்கெல்லாம் ஒன்றுமே நடக்காது, யார் வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றுவாங்கன்னு அவங்க தெரிஞ்சு கரெக்டாக செலக்ட் பண்ணாங்க. அதே போல் தமிழகமும் செலக்ட் பண்ணினால் இது அடுத்த ஸ்டேஜுக்கு வரும். இல்லைனா இதுவும் குட்டிச்சவராக தான் போகும். இப்போ இருக்கக்கூடிய தமிழக அரசை கடுமையாக விமர்சிக்கிறதுல சில கட்சி தலைவர்களை நம்ம ஒரு பக்கம் வச்சுட்டாலும் அரசியல் விமர்சகர்கள் அப்படின்னு பார்க்குறப்ப திரு சவுக்கு சங்கர் அவர்கள் சமீபத்தில் கைது பண்ணியிருந்தாங்க. குண்டாஸ் போட போகிறாங்க அவர் மேலே அப்படின்னு ஒரு தகவலும் இருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க அந்த கருத்து? உங்களால் ஒரு ஆளை கண்ட்ரோல் பண்ண முடியல.
உங்களுக்கு வந்து உங்களுக்கு எதிராகவே பேசிக்கிட்டே இருக்கிறாரு. உங்களால் இப்போ நீங்கள் என்னெல்லாமோ ட்ரை பண்ணுறீங்க, என்ன சொல்ல நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவரை உட்கார வச்சிடணும். ஏன்னா அந்த சேனல்ஸாக இருக்கட்டும், அதாவது உங்களுக்கு எதிராக பேசக்கூடிய பார்த்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணிடலாம். ஒட்டுமொத்த நான் தான் சொல்கிறேன், உங்கள் மீடியா ஃபுல்லாக உங்கள் கண்ட்ரோல் இருக்குது. அந்த கண்ட்ரோலை நீங்கள் எப்படி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சொல்கிறீங்களா, உங்களுடைய அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கிறது ஒரு சில பேர் தான் இருக்கிறாங்க. அந்த ஒரு சில பேரை எப்படி அடக்கலாம்? ஸோ இந்த ரெட்ஃபிக்ஸ் ஒன்று, அவங்க அந்த சேனல் ஒன்று, அதே மாதிரி வந்து சவுக்கு சம்பவம், இவங்க வந்து தீவிரமாக எதிர்க்கக்கூடியவங்க. ஒன்று அது டிஎம்கே என்ன ஆன்டி டிஎம்கே இவங்களோட அரெஸ்ட் பண்ணனால பண்ணுறாங்களா? நீங்கள் அந்த சேனல் போய் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த ஃபேக்ட் சரியா இல்லையான்னு பாருங்கள். நான் என்ன ஒருத்தர் பேசுகிறார் அப்படின்னா, பேச்சுரிமைங்கிறது உங்களுக்கு இருக்குது, எனக்கு இருக்குது, அவங்களுக்கு இருக்குது, இல்லை எல்லாருக்குமே பேச்சுரிமை. இவங்க என்னென்னா, எனக்கு எதிராக நீ பேசக்கூடாது, எனக்கு எதிராக நீ பேசுகிறதா இருந்தால் நல்லது மட்டும் தான் பேசணும். ஏன்னா நீ புகழ்ந்து தான் பாடணும். புகழ்ந்து பாடணும், உங்கள் வீட்டில் இருக்கவங்க தான் புகழ்ந்து பாடுவாங்க. தப்பு பண்ணால் ஒருத்தவங்க சுட்டி காட்டுறாங்கன்னா தவறுகளை திருத்திக்கணும். அதுக்கு நீங்கள் தயாராக இல்லை. இவங்களுக்கு என்னென்னா, நம்மளை மீறி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. இவனை என்ன செய்யலாம்? வேறு எல்லாமே அடங்கிட்டான். காசை கொடுத்தோ எதையோ ஒன்று கொடுத்து நீங்கள் அடக்கி வச்சுட்டீங்க. இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ என்ன கேஸ்? ஏன்னா உங்களுக்கு ஒரு 3 மாதம் தான் இருக்குது. இவங்களை வெளியே விட்டீங்க. இவரை வெளியே விட்டீங்கன்னா டெய்லி இவங்க பேசிகிட்டே இருக்கிறாங்க. அதோட வியூஸ் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் 2 லட்சம் வியூ சர்வசாதாரணமாக போகுது. அப்போ இது மக்களை போய் சென்றடையும் போது, இப்போ நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், அந்த குழந்தை இறந்த வந்து இப்போ சப்போஸ் அவர் இருந்திருந்தாருன்னு வைங்களேன், கட்டாயம் நான் அதை பற்றி பேசியிருந்தா ஒரு 10 லட்சம் வியூஸ் போயிருக்கும். இன்னும் பார்த்து இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா, இப்போ எனக்கு என்ன வியூஸ் இருக்குமோ ஒரு குறிப்பிட்ட லெவல் இருக்குன்னா அவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறாங்க. கூட ஒரு 50 நிறைய மக்கள் போய் ரீச் ஆகும். இப்போ இதை நீங்கள் பார்க்குற ஒரு 20,000 பேர் பார்க்குறாங்கன்னா 20,000 பேருக்கு இந்த இது நடந்திருக்கு போல அப்படிங்கிறது தெரிய வரும். இப்போ அவரோட வியூஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அது போகக்கூடாது, அதுதான் அவங்களோட எண்ணம். நீ வந்து என்ன மீறி போகக்கூடாது. அதுக்கு நீங்கள் அந்த கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா டம்மி, அதாவது ஃபேக்காக பண்ணுறதுங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். இன்னொன்று, அந்த கேஸ்லேருந்து ஒரு வெளியே வருவாங்க. ஏன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கும் இது எப்போ வர முடியும்னா, நீங்கள் ஜென்ரலாக இந்தியன் ஜுடிஷியரி பார்த்தீங்கன்னா 3 to 6 months ஆயிரும். ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி அந்த கோர்ட்டு வந்து நம்பரிங் ஆகி பெயில் வாங்கி இவங்களோட என்ன பண்ணால் 3 to 6 months நீ பேசக்கூடாது. கிடைக்கிற ஓட்டு எனக்கு கிடைக்காம போயிடும். ஸோ அதை தடுக்கிறதுக்காக வேலை. இப்போ நீங்கள் 3 to 5 months கழிச்சு ஒரு நிரபராதின்னு வெளியே வந்தாருன்னா, இந்த 5 மாதம் வந்து அவரோட பேசாமல் தடுத்துட்டீங்கல்ல. ஓகே, ஆட்சிக்கு எதிராக பேச அவ்வளோதான். அவங்களோட டார்கெட் வந்து நீ பேசக்கூடாது, அவ்வளோதான். நீ உள்ளே போய் உட்காந்துக்கோ. அங்கே நீ எனக்கு தேவையான செஞ்சு கொடுக்குறாங்களா இல்லையா தெரியல, ஆனால் நீ பேசக்கூடாது. எனக்கு எலெக்ஷன் வருது, நீ இருந்தன்னா எனக்கு கஷ்டம். ஸோ அது மாதிரி ரெட்பிக்ஸ் வந்து எனக்கு தெரியல, இவங்களை டார்கெட் பண்ணிட்டாங்க. அடுத்து இந்த மாதிரி சேனல்ஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களே அவங்க டார்கெட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ இவர் கோர்ட்டு கேஸ் அலையும் போது உங்களால் எப்படி நீங்கள் பேச முடியும்? உங்களுக்கு பேசுறதுக்கு டைம் இருக்காது. ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்க, ஒரு கேஸ் வந்து சென்னையில் இருக்க, ஒரு கேஸ் வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கும். உங்களுக்கு இதுக்கு தான் டைமாக இருக்கும். உங்களால் வேலையை பார்க்க முடியாது. ஸோ அவங்கள டார்கெட் வந்து டார்ச்சர் பண்ணணும், மென்டல் டார்ச்சர் கொடுக்கணும். ஸோ அதுக்கு நீ நிரபராதி நீங்கள் பின்னாடி நிரூபிச்சதுக்கப்புறம் வந்து உங்கள் அந்த 5 மாதம் திருப்பி கொடுக்க முடியாது. அதுக்குள்ளே எலெக்ஷன் எல்லாமே முடிஞ்சு போயிடும். அதுதான் அவங்களோட எண்ணம். இதில் வன்மையாக கண்டிக்கணும். ஏன்னா வன்மையாக நீங்கள் தான் வந்து பேச்சுரிமை இல்லை, போன ஆட்சியில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எந்த உரிமையுமே இல்லைங்கிற மாதிரி வாயிலேயே பேசுனீங்க. இப்போ நீங்கள் என்ன பேச்சுரிமை? உங்களுக்கு எதிராக யாரும் பேசக்கூடாது. அந்த மனநிலை, இதுதான் வந்து சர்வாதிகாரம். இந்த மனப்பான்மையை விட்டு நீங்கள் வெளியே வரணும். யாராவது ஒருத்தர் வந்து முதலமைச்சராக இருக்கும், துணை முதல்வர் வந்து நீங்கள் பெருமையாக பேசுனீங்கன்னா அதை வந்து அவர் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. நீங்கள் அது கவர்மெண்ட் கிடையவே கிடையாது. உங்களுக்கு வந்து உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அதே உரிமை இன்னொருத்தருக்கும் இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை சம உரிமை, சமூக நீதியில் வாயிலேயே பேசுகிறீங்கல்ல, அதை நீங்கள் முதல்ல கடைபிடிக்கணும். நீங்கள் கடைபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்தவங்கள சொல்லணும். பல விஷயங்கள் எங்களுக்காக சமகால அரசியலில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் குறித்து பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த தேங்க்யூ. நன்றி.